ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காலையில் டோக்லா செய்ய போகிறோம். மாவு காலி ஆயிடுச்சு, அதனால் டோக்லா செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸி தான். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். இப்போ நம்ம டோக்லா செய்யலாம். டோக்லா செய்கிறதுக்கு 1 கிளாஸ் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இதில் வந்து எண்ணெய்லாம் எதுவுமே அவ்வளோவா சேர்க்க போகிறது கிடையாது. நல்ல ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது. இப்போது இந்த மாதிரி கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஃப்ரூட்ஸ் வந்துட்டுருக்கு, அதான் சவுண்டு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கடலை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு. பழம் எதுவும் வாங்க வேண்டாமாவா? இருக்குதுன்னு. இப்போ இதில் 3 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா கலந்துக்கணும். அவ்வளோதான், சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு வாசம் வருமோன்னு சொல்ல பயப்படாதீங்க. வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ப்ரோட்டீனான ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு இருக்குது, நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். நேற்று நைட்டு படம் பார்த்துட்டு அப்படியே வந்தோமா, அப்படியே மறந்துட்டேன். என்ன படம் பார்த்தோம் பாவா? இந்த படம் பேர் வைகுண்டபுரம். சூப்பராக இருக்குது படம். எதில் பார்த்தோம்? எதில் சன் நெக்ஸ்ட்டில் பார்த்தோம். வைகுண்டபுரம் நல்லா இருக்குது. டப்பிங் படம் தான், சூப்பராக இருக்குது. இது அப்புறம் தான் தேவா சொன்னாம்மா, இது வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சுமா, இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். சன் நெக்ஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். சரி, இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் ஈனோ சேர்த்துக்கிறேன். ஃப்ரூட் சால்ட் இருங்க, ஒரு லெமன் வேணும், கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம கேக்லாம் செய்வோம்ல, அந்த டின் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சாதாரண பாத்திரமே எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஓரம்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. மாவு இதில் தான் ஊற்றி நம்ம டோக்கில் வேக வைக்க போகிறோம். அப்போ வந்து நம்ம திருப்பி போடும் போது ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும், அப்படியே 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம திரும்ப இந்த ஒரு தடவை இந்த கடலை மாவை கலக்கி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொங்கி இருக்கணும். திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே இந்த இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இட்லி அண்டாவில் வச்சுக்கிறேன். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். அப்படியே 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு செஞ்சுக்கலாம். இப்போது மத்தியானத்துக்கு முட்டை குழி பணியாரம் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து 5 முட்டை ஒரு பவுலில் அடித்து ஊற்றிட்டு, இது கூட 1/2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு, கூடவே பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் நல்லா கலந்துட்டு, இப்போ நான் இதை வந்து குழி பணியார கல்லில் ஊற்ற போகிறேன். கல் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ முட்டையை ஊற்றிக்கிறதுல மூடி வச்சுக்கிறேன், வேகட்டும். இப்போ நம்ம குழம்பு பண்ணிக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு நான் பாத்திரம் எடுத்து வச்சிட்டேன், கல் சட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். பறந்து போகுது. சரி, அது வேகட்டும். நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இதை குழி பணியாரம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போயே செஞ்சு நம்ம இதில் குழம்புல போட்டுட்டோம்னா மதியம் சாப்பிடும்போது அந்த புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் கலந்து இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு வெடிக்கட்டும். இப்போ முட்டை வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். ஒரு 7-8 மிளகு,
சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், வெந்தயம் வந்து ஒரு 10-12 சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துடாதீங்க. இது கூடவே வடகம். நான் வடகம் சேர்த்தாலும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிப்பேன். சில பேர் தாளிக்க மாட்டாங்க, நான் தாளிச்சுப்பேன். இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 10-12 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புளிக்குழம்புன்னு சொன்னாவே பூண்டு சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும், அதனால் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மிச்சம் இருக்கிற மாவு முட்டையும் சேர்த்துக்கலாம். இருந்தாம்மா ஒரு தக்காளி கட் பண்ணி கொடு. மிச்சம் இருக்கிறதையும் அப்படியே ஊற்றிடுறேன். இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்தம்மா அங்கே குழம்பு பொடி இருக்கு, தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. தேங்க்யூ. தக்காளி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு பொடி. உங்கள்கிட்ட இந்த குழம்பு பொடி இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதாவது தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பேருக்கு தேவையான அளவு செஞ்சுருக்கிறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பொடியை வந்து இந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அந்த பொடியோட பச்சை ஸ்மெல் போனால் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ முட்டையை திருப்பி போட்டுக்கலாம். புஷ்ஷுன்னு இருக்குது, கறிகெல்லாம் போகல, கரெக்டாக தான் இருக்குது. முட்டை ஊற்றினா இந்த கலரில் தான் வரும். இப்போ டோக்லா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். குழம்புல தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. நான் புளி ஆட் பண்ண வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா இப்படியே ஒட்டாமல் வரணும். இப்படி இருந்தால் தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே இருக்கட்டும், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். இப்போ கத்தியில் தண்ணியை தொட்டுட்டு இந்த ஓரமெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். வா, சூப்பராக வந்துடுச்சு. இப்போ கத்தியை வந்து தண்ணியில் தொட்டுட்டு அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். கேக் மாதிரியே கேக் மாதிரியே இருக்க முடியும். பார்த்து உடஞ்சிடாமல் கட் பண்ணுங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம அந்த டோக்லாக்கு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இதில் 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீளமாக, அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து நல்லா வெடிக்கட்டும். அந்த ஒரு ஒயிட் கலரில் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி வரணும். வந்த பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வதக்கிக்கோங்க. இப்போ இதிலே நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். சீனி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த சீனி வந்து நல்லா கரையணும். கரைஞ்ச பிறகு நம்ம ஒரு லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். இதுலேயே இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இனிப்பு, உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கலந்து இருக்கும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாமே இதில் வந்து நல்லா கலந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இதுக்கு மேலே இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இந்த எல்லா பீஸ் மேலேயும் இந்த தண்ணி போய் பட்டிருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஒவ்வொரு பீஸும் எடுக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் வச்சு கடித்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு சட்னி அரைச்சிக்கலாம். நான் வந்து இதில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 2 பச்சை மிளகாய் இருந்தால் ஒரு பூண்டு எடுத்து கொடு. சும்மா கொடு, அப்படியே கொடு. இது கூடவே ஒரு லெமன், உப்பு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு டோக்லா வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பூண்டு. இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு டோக்லா சட்னி ரெடி. இப்போ வந்து நம்ம எடுத்து வைக்கலாம் பிளேட்டில். இப்போ நமக்கு டோக்லா ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த எல்லோவுக்கும் க்ரீனுக்கும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ குழம்புக்கு நம்ம வந்து குழிப்பணியாரத்தை எடுத்து போட்டுடலாம். இப்போ குழம்பு கொதிச்சிடுச்சு. இந்த குழிப்பணியாரத்தை இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா சாப்பிடும் போது நல்லா ஊறி இருக்கும்னு நினச்சிங்கன்னா இப்போயே போட்டுருங்க. இல்லை வேண்டாம் சாப்பிடும் போது போட்டால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் போட்டுக்கோங்க. இருந்தால் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டல. இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் அதுக்குள்ளே ஒரு பூனை வந்து ஒரு குழிப்பணியாரத்தை சாப்பிட்டுடுச்சு. நீதான், வேறு யார்? இப்போ இதை அப்படியே இருக்கட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு முட்டை குழிப்பணியாரம் ரெடி. இப்போ நமக்கு குழிப்பணியார காரக்குழம்பு ரெடி. அடுத்தது கத்திரிக்காய் கறி செய்ய போகிறோம். 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ணெயிலே தான் வேகணும், அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு. வெயில் பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஒரு 10 மணிக்கு மேலே பயங்கரமாக இருக்குது. கிச்சனில் நிற்கவே முடியல. இன்றைக்கி வந்து இந்த காரக்குழம்பு வச்சுட்டு தயிர் பார்த்திங்கன்னா அந்த இதில் ஊற்றி வச்சுருக்கிறேன். நல்லா கெட்டியாக தயிர் இதையும் ஊற்றி அந்த காரக்குழம்பு தொட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ரசம் வந்து வச்சேன்னா மோஸ்ட்லி வந்து மிச்சம் விழுந்துடுது, அதனால் வைக்கிறது இல்லை. ரசம் எப்போ வைப்பேன்னா ரசம் மட்டும் தனியாக வச்சுப்பேன். குழம்பு வைக்காமல் ரசம் மட்டும் தனியாக வச்சேன்னா ரசம் காலி ஆகுது. இல்லைன்னா யாருமே சாப்பிட்றதில்ல, அவங்க அப்பா மட்டும் தான் சாப்பிட்றாங்க. அதனால் மிச்சம் அப்படியே விழுது. இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இதை சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காரத்துக்கு மிளகாய்த்தூள், அதாவது தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன். இது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே தான் வேகணும், அதனால் காய் பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கிறேன், அப்படியே வேகட்டும். இந்தம்மா சீனி போட்டுட்டியா? ஓகேடா, ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ டீ ரெடி. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் இவ்வளோ வேண்டாம், கம்மியாக வேணும்னு நினச்சா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது எண்ணெய் கத்திரிக்காய், அதனால் வந்து எண்ணெயிலேயே தான் இந்த கத்திரிக்காய் வெந்தால் நல்லாயிருக்கும், அதனால தான் சேர்த்துருக்குறேன். இப்போ வெந்துடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கோங்க. இந்த 1 நிமிஷம் அப்படியே நல்லா சுருளை வதக்கிட்டு இறக்கி வச்சிடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்க மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ நமக்கு கத்திரிக்காய் கறி ரெடி. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்படியே மூடி வச்சுக்கிறேன். சாப்பிடும் போது திரும்ப ஒருத்தர சூடு பண்ணிவிட்டு
எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மதியம் லஞ்ச் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. முட்டை புளிக்குழம்பு வச்சாச்சு. சாதம் மட்டும் சாப்பிடும் போது வச்சுப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் காய் வாங்கியிருக்கிறேன். அந்த காயை வந்து கழுவ போகிறேன். அது பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை டப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு, தண்ணி வந்து லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியாக கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வாங்கின காயெல்லாம் போட்டு கழுவி எடுத்து வைக்கலாம். ஒரு தாத்தா வந்து வண்டியில் கொண்டு வந்தார், இது சைக்கிளில் கொண்டு வந்தார். இப்போ நம்ம வந்து இந்த வேன் வருதில்ல, அதில் போய் நம்ம வாங்கினா வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வராங்க. எல்லோரும் வந்து வாங்கும்போது கூட்டம் சேரும் போது நமக்கு வாங்குறதுக்கு பயமாக இருக்குது. இப்போ வெண்டைக்காவை வந்து இங்கே போட்டு கழுவிட்டு, கொஞ்சம் முத்தலாக தான் இருக்குது காய் பாருங்கள். சிலது நல்லா இருக்குது, சிலது முத்தலாக தான் இருக்குது. தனியாக அப்படியே இப்படி பேப்பரில் போட்டு வச்சுடுங்க. சிட்டு அந்த பக்கம் பிடிச்சி வச்சுக்கணும், பிறந்தாம்மா விட்டுடாத. புடலங்காய் கொடுத்தாரு. புடலங்காய் வந்து நல்லா இலசாக இருக்குது. சிட் அவுட் பால்கனி இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த இடத்துல காய வச்சுக்கோங்க. எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, அதனால் வீட்டு வாசல்லையே இந்த மாதிரி கழுவி காய வச்சுடுவேன். சிட்டுவை காட்டுங்க, அது எங்கே உட்காந்துட்டுருது காட்டுங்க. மடியில் ஏறி படுத்துக்கிட்டு இருக்குது. இது அப்படியே ஒரு மணி நேரம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும். தனித்தனி கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டா அது பாட்டுக்கு இருக்கும். நீ போங்கட்டே, அங்கிட்டு வரக்கூடாது, இங்கிட்டு வரக்கூடாது, போங்கட்டே. சோ அப்பா எழுந்து வந்துட போகிறாங்க, இப்போ போங்கட்டே. கீழெல்லாம் இறங்க முடியாது சாருக்கு. இந்தா கேரட்டு சிட்டு, இந்தா கீழே உட்காந்து சாப்பிட்டா இறங்காது. சுகவாசி. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்து சாப்பிடுது. இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.